ஹாய் எவர்படி. 100 ஆண்டுகால சினிமா வரலாற்றை புரட்டி போட்ட வசூல் சாதனை படைத்த சிவாஜி த பாஸ் அபிராமி ராமநாதனின் அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சிவாஜி த பாஸ் இன்னைக்கு 17 வருஷத்தை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி இன்னைக்கு உலக அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபிராமி ராமநாதன் இதை பத்தி பேசிய வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படம் தான் நம்ம சங்கர் அவர்களுக்கு முதல் சில்வர் ஜூப்ளி அப்படின்றத நான் சொல்லுங்க, சங்கர் அவர்களே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அபிராமி ராமநாதன் அவர்கள் கூறுகையில் சிவாஜி த பாஸ் தான் 1100 ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிச்சு சென்னையில அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, முதல் முறையா அதிக திரையரங்குல சென்னையில வெளியாகி உலகம் முழுவதும் இந்திய சினிமா வரலாற்றை திருப்பி போட்ட ஒரு படம் சிவாஜி த பாஸ் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்க. நினைச்சிருக்க பாருங்க, அபிராமி ராமநாதன் அவர் சொல்லியிருக்காரு 1100 திரையரங்குல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். அதாவது இவர் என்ன சொன்னார்னா, முதல்ல ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தது. அதுல என்ன சொன்னார்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சிவாஜி படம் அப்போ சரவணன் அவர்கள் கூப்பிட்டு, ஏவிஎம் தான் இந்த படத்தை எடுத்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். 9 படமும் அவங்க ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். இப்போ அந்த படத்துடைய வெளியீடு அன்னைக்கு சரவணன் அவர்கள் இவரை கூப்பிட்டு, இந்த படத்துடைய சிட்டி ரேட் 7 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு, இல்ல 6.25 கோடி தான் இது வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, உடனே இந்த தகவல் முன்னாள் முதலமைச்சராக இருந்தப்போ டாக்டர் கருணாநிதி அவர்கள் ஃபோனில் கூப்பிட்டு உடனே மீட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த படம் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, இது வசூல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ராமநாதன் அவர்கள் என்ன சொன்னார்னா, கண்டிப்பா இது முடியும் அப்படின்னு. உடனே அதை போய் சாதிச்சும் காட்டியிருக்காரு. அதாவது மற்றவங்க இது முடியுமா கேட்டுட்டு அதையே நம்ம சாதிச்சு காட்டக்குள்ள எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்றத அவரே அங்க பகிர்ந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம்னாலே எல்லாமே பிளாக்ல தான் வரும். பிளாக்ல டிக்கெட் சொல்ல தேவையில்ல, 500 600 அது போய்கிட்டு தான் இருக்கும். அதனால அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு, பிளாக்ல ஓடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் லாபம் இல்லை, எங்களுக்கு வெறும் 100 ரூபாய் தான், எங்ககிட்ட வாங்கி தான் அவங்க பிளாக்ல வைப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, படத்தை நாம ஏன் பக்கத்து திரையரங்கிலே போடக்கூடாது அப்படின்னு முதல்ல சிவாஜி படம் தான் 21 திரையரங்குல நான் வெளியிட்டேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சென்னையில ஒரு படம் வெளியாகுதுன்னா 4 இல்ல அதிகபட்சம் 5 திரையரங்குல தான் வெளியாகும். முதல்ல நான் தான் இது போல அதிக திரையரங்குல வெளியாகும் இந்த ஒரு டெக்னிக்கை வெளிக்கொண்டு வந்தேன். அது சிவாஜி படம் தான் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, சிவாஜி படம் 2 வாரத்துல நான் போட்ட அந்த 7 கோடி வந்துருச்சு. அதை எடுத்துட்டு போய் அந்த கணக்கோட நான் டாக்டர் கலைஞர்கிட்ட காட்டினேன். அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. என்னங்க இது, எப்படி இப்படி அப்படின்னு. நாங்கெல்லாம் கதை எழுதுக்குள்ள எனக்கு ஒரு 2 லட்சம் தான் கொடுப்பீங்க, இப்ப என்னடா சிட்டி மட்டும் 7 கோடி. அதுவும் பாருங்க, 2 வாரத்துல சென்னையில போட்ட 21 திரையரங்குலையும் அங்க ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் 2 வாரம் கண்டினியூவா. இதை நான் சொல்லுங்க, அந்த படத்தை வாங்கியவரே சொல்றாரு, கேளுங்க. நமக்கு பூரா கலெக்ஷன் பூரா வந்துடும்னு 21 தியேட்டர் போட்டேன். அந்த 21 தியேட்டரும் 2 வாரம் ஃபுல்லு போட்ட படம் வந்துருச்சு. பாருங்க, இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், இவர் போட்ட படம் 2 வாரத்துல வந்துருச்சு. அப்ப 100 நாளுக்கு மேல ஓடிச்சு படம். எவ்வளவு லாபம் பாத்தீங்க. அதாவது 100 நாள் பார்த்தீங்கன்னா 121 திரையரங்குல 100 நாளுக்கு மேல ஓடிச்சு சிவாஜி த பாஸ். இதுல என்ன ஒண்ணுன்னா, மலேசியாவில் 6 திரையரங்குகள் ஓடிச்சுங்க, வெளிநாட்டுலங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவில் 2 திரையரங்குல, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர்ல 2 திரையரங்கு, ஸ்ரீலங்காவில் 2 திரையரங்கு, கனடாவில் 2 திரையரங்கு, யுஎஸ்ல, இது போல எல்லா நாடுகள்லயும் 100 நாளுக்கு மேல ஓடி, அதாவது தமிழ் சினிமா வரலாற்றிலேயே தமிழ் சினிமாவை உலக அளவுல கொண்டு போய் சேர்த்த படம் சிவாஜி த பாஸ் அப்படின்றத எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு தகவல். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துடைய வெற்றி மாபெரும் வெற்றி. இது ஆந்திராவில் பாத்தீங்கன்னா 13 திரையரங்குல பாத்தீங்கன்னாக்கா 100 நாளுக்கு மேல ஓடிச்சு. இது இந்த மாதிரி ஒரு மரண மாஸ் காட்டிய இந்த சிவாஜி த பாஸ், இந்த படத்துடைய வெற்றியை சொல்லணும்னா அவ்வளவு சொல்லிக்கிட்டே போகலாம். ரெக்கார்டுகளை அப்படி அள்ளி வீசியது. இது முதல்ல சவுத் இந்தியாவிலேயே, அதாவது தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, சவுத் இந்தியாவிலேயே 100 கோடிக்கு மேல வசூல் பண்ண படம். அது மட்டும் இல்லைங்க, முதல்ல 200 திரையரங்குகள்ல வெளியான முதல் படம் சிவாஜி த பாஸ். இது போல பல சாதனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்துடைய வெற்றி அப்படி, அதாவது முதல்ல இப்போ $1 மில்லியன் $2 மில்லியன் சொல்றாங்கல்ல அமெரிக்காவில், அதுக்கு புள்ளியார் சொல்லி போட்டவரே சிவாஜி த பாஸ் தான். முதல் $1 மில்லியன் வசூல் பண்ணியது
சிவாஜி த பாஸ் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது சிவாஜி த பாஸ் படத்துடைய சாதனை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நான் விடுபட்டிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.